பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். மணி 7 ஆகுது. நான் எழுந்து 15 நிமிஷம் ஆகிட்டு. எழுந்தவுடனே கார்டனுக்கு வந்துட்டேன். நேற்று நைட்டு இப்போ நம்ம செடிட்டோன்னு பேசல வந்துட்டேன். இன்றைக்கி ஒரு 5-6 பூ கிடக்கு. நம்ம கருவேப்பிலை பாருங்கள், சூப்பராக இருக்கார். நம்ம பாவக்காய் பாருங்கள், நீட்டு பாவக்காய். இங்கேனா இப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் சூப்பராக இருக்கேன். வாங்க இன்னைக்கு கிச்சனுக்கு போகலாம். மணி 7 தான் ஆகுதுன்னா வெயில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன சமையல் வாங்க பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் லெமன் ரைஸ், அதனால் கொஞ்சம் உலைய காய வச்சு அதுக்கப்புறம் அரிசி கழுவி போடலாம்னு நினச்சிட்டேன். வாங்க கொஞ்சம் அரிசியும் கழுவிடலாம். அரிசியை கழுவியாச்சுங்க, அரிசியை போட்டுடலாம். உலை கொதிக்க வச்சு அரிசி போட்டோன்னா 10 நிமிஷத்தில் சோறு வெந்துடும். சிலப்போ நேரம் இல்லைனாலும் அப்படியே குறைய அரிசி வச்சுருவேன். நான் இன்றைக்கி ப்ராப்பராக செய்கிறேன். ஏன்னா இன்றைக்கி லெமன் ரைஸும் சோறு குழஞ்சிடக்கூடாது பார்த்தீங்களா. இங்கே கொஞ்சம் அவரைக்காய் பொரியலுக்கு அவரைக்காய் க்ளீன் பண்ணி கொஞ்சம் தண்ணியில் வேக போட்டலாம். கொஞ்சம் மஞ்சள். ஆனால் இவருக்கு லெமன் சோறு பிடிக்காது, அதனால் இவருக்கு அவரைக்காய் பொரியலும் சப்பாத்தியும் பண்ண போகிறேன். லெமன் ரைஸ் பண்ணலான்னு பார்த்தா இவ்வளோண்டு 3 லெமன் தான் இருக்குது. கீழே கடைக்கு போனோம், கடை ஒன்றும் ஓப்பன் ஆகலை. லெமன் வாங்கிட்டு வந்து தான் லெமன் ரைஸ் பண்ண முடியும். இப்போ கொஞ்சோண்டு உருளைக்கிழங்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு ஃப்ரையும் லெமன் ரைஸும் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் வேர்க்கடலை வறுக்க போட்டேன். லெமன் ரைஸுக்கு வேர்க்கடலை இல்லைன்னா லெமன் ரைஸு டேஸ்ட்டே இருக்காது. அது ஒரு வாய் சோறுக்கு ஒரு வேர்க்கடலை வாயில் வந்தால் தான் அது டேஸ்ட்டே வரும். நாங்கள் எப்போவுமே லெமன் ரைஸில் வேர்க்கடலை போடுவோம். வேர்க்கடலை நல்லா வறுக்கப்பட்டு கொஞ்சம் ஆற வச்சுட்டு துளி எடுத்துடலாம். இது துளி எடுக்காமல் போட்டால் நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் நான் இன்றைக்கி துளி எடுத்துருவேன். சாப்பாடு வெந்துட்டு வடிச்சிடலாம். அவரைக்காய் பாருங்கள் நல்லா வெந்துட்டு தண்ணி வடித்து வச்சுட்டேன். அதுக்காக அவரைக்காய் பொரியலுக்காக வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, தக்காளி, கடுகு, சீரகம், வெங்காயம். இவருக்கு அவரைக்காய் பொரியல் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உருளைக்கிழங்கு பொரியல் பிடிக்காது. சின்ன பையனுக்கு உருளைக்கிழங்கு ரொம்ப பிடிக்கும். பூண்டு. சின்ன பையனுக்கு அவரைக்காய் பிடிக்காது, அதனால் அவருக்கு இன்றைக்கி உருளைக்கிழங்கு ஃப்ரையும் லெமன் ரைஸும் 2 சமையல் இன்றைக்கி வீட்டில். வெங்காயம் சவுப்பாயிட்டு தக்காளி, கருவேப்பிலை இப்போ வீட்டு தோட்டத்திலே கார்டனில் பறிக்கும் பார்த்திங்களா. அதனால தான் நல்லா நிறைய கருவேப்பிலை எனக்கு கிடைக்கிது. டெய்லி 2-3 கொத்து பறிச்சிடுறேன். இன்னும் உப்பு போட்டனால இன்னும் குறைய உப்பு போதும். உப்பு போட்டால் தான் இந்த வெங்காயம் தக்காளி நல்லா சீக்கிரம் வணங்கும். கொஞ்சமாக மஞ்சள்தூள், மிளகாத்தூள், ஸ்பூன் தனியாக பவுடர். அவரைக்காய் 2-3 மெத்தடுக்கு பண்ணலாம். ஆனால் இவருக்கு பிடிக்கும். இவருக்கு இப்படி பண்ணால் தான் பிடிக்கும். இதில் இப்போ தண்ணிலாம் ஊற்றக்கூடாது. அப்படியே அந்த எண்ணெயிலே வேகணும். யாருக்கும் ஆல்ரெடி 2 பார்த்திங்கன்னா தண்ணியில் நல்லா வாங்க ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். எங்கள் வீட்டில் இன்றைக்கி தான் சமையல். எங்கள் வீட்டில் என்ன சொல்லுங்கள். சின்னம்மாவுக்கு உருளைக்கிழங்கு முட்டை இருந்தால் போதும், வேறு ஒன்றும் தான் வேண்டாம் அவருக்கு. என் பெரிய பையன் அவ்வளோவா எதுவுமே உருளைக்கிழங்குலாம் விரும்ப மாட்டார். அவருக்கு பச்சை காய்கறி ரொம்ப பிடிக்கும். கீரை வகை ரொம்ப பிடிக்கும். சின்ன பையனுக்கு இவருக்கும் கீரை கொடுத்தாலும் அப்படியே உசுரை விட்டுருவாங்க. 2 பேருக்குமே பிடிக்காது. எனக்கு என் பெரிய பையனுக்கு கீரை காய்கறி ரொம்ப பிடிக்கும். பேத்திக்கு பாலக்கீரை ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் தனியாக பவுடர். என் வீட்டில் உப்பு கூடிட்டுனா எல்லாம் சண்டைக்கு வந்துடும். அவங்க உப்பு பார்த்து போட வேண்டியதாக இருக்குது. நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணனால சீக்கிரம் வெந்துடும். இது இவ்வளோ என் வீட்டில் நான் இன்றைக்கி உப்பு உடச்சி எடுத்தேன், பெருசாகிட்டு. அதனால் நிறைய கருவேப்பிலை போடலாம். மேலே டச் ஆகிட்டு இருந்தது, அதனால் டச் ஆகுதுன்னு அந்த குப்பையை உடச்சிட்டேன், கருவேப்பிலை குப்பை. இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டு தேங்காய் சட்னியும் தோசையும். இது லேசாக ஒரு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் பொரிகளில் போடலாம். கொஞ்சமாக பூண்டு, கொஞ்சமாக பொரிகடலை, சட்னி ரெடி. மணி 7:30 தான் ஆகுது. கீழே மார்க்கெட்டுக்கு வந்திருக்கேன். ஒரு மார்க்கெட்டுக்கு இல்லை, லெமன் வாங்க வந்திருக்கேன். வாங்க அந்த முக்கில் போய் தேடலாம். 8-8:30 தான் பாருங்கள். ஒரு கடையும் திறக்கலை. நேற்று லெமன் என்கிட்ட ஃப்ரிட்ஜில் இருக்குதுன்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா லெமன் இல்லை. எனக்கு இதுலேயே இன்றைக்கி 1/2 மணி நேரம் ஆயிரும் போல் நடந்து தேடி. நான் சும்மாவே நேரம் ஆகிட்டு திட்டுவார். இன்றைக்கி கன்ஃபார்ம் திட்டு உண்டு. எனக்கு ஒரு கடையும் இல்லை. க்ளீன் பண்ணுறவர் மட்டும்தான் ரோட்டை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காரு பாருங்கள். லெமன் கிடைக்கலன்னு என் இது என்ன ஆகும் எனக்கு தெரியல. என் வீட்டில் எப்போவுமே லெமன் ஸ்டாக்காக இருந்தாலும் மார்க்கெட்டுக்கு போனேன்னா லெமன் இருக்குதுன்னு நினச்சிட்டு முட்டாள்தனமாக வாங்காமல் வந்துட்டேன். ஒரு டேக்காக்கெல்லாம் இருக்கான்னு லிம்பு ஹாய்
நான் ஏன் இவர்கிட்ட இல்லையா? கீரை பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காங்க. இது காய்கறி கடை இருக்குது. காய்கறி அம்மாவே காணும். பஜ்வேலி குட்டே கேலி இவங்க காய்கறி கடை திறந்துட்டு வண்டி வந்திருக்கு. காய்கறி இறக்க போயிட்டாங்களாம். வாங்க முன்ன போய் பார்க்கலாம். பவானி உனக்கு இன்றைக்கி கன்ஃபார்ம் செருப்படி தான் பாரு. லிம்பு கடை லெமன் கிடைக்கல. இனி நான் என்ன செய்ய போகிறேன் தெரியலையே. இதுக்கு நான் குளத்து பக்கத்தில் வந்துட்டு இதுக்கு அந்த பக்கம் ஒரு கடையும் இருக்காது. என்ன செய்யட்டும், கடை ஒன்றும் திறக்கலை. இன்னும் மீன் மார்க்கெட் கூட ஓப்பன் ஆகலை. நான் இப்போ என்ன செய்வேன்? இந்த கடையில் கேட்கலாம் லிம்பு இருக்கான்னு. லிம்புனா லெமன் கிடச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிட்டு. கித்தி தாலா கித்தி திந்தியானா 10 ரூபாய்க்கு 2. இப்போ நமக்கு செருப்படி இல்லை, வீட்டில் 3 இருக்குது. இது 2 10 ரூபாய்க்கு 2. என் கடை பக்கத்தில் 10 ரூபாய்க்கு 5 லெமன். அதனால தான் இங்கே நான் எதுவுமே வாங்குறத பார்த்துக்கோங்க. வாங்க எங்கள் வீட்டுக்கு ஓடிப்போம். பவானி கவலைப்படாத, நமக்கு செருப்படி இல்லை, நமக்கு 2 லெமன் கிடச்சிட்டு வாங்க. இனி இங்கேருந்து எனக்கு என் வீட்டுக்கு போகிறதுக்கு 5 நிமிஷம் வழி இருக்குது. 7:30 மணிக்கு வந்தோம். இப்போ 8 5 நிமிஷம் இருக்குது. எனக்கு ஒரு சின்ன இதுன்னா இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் நடக்கிறதுக்கு டைம் கிடச்சிட்டு, நடக்கிறதுக்கு டைம் கிடச்சாலும் சமையல் பண்ணுறதுக்கு டைம் ஆகிவிட்டது. மொத்தம் 5 லெமன் இருக்குது. வாங்க புளிஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கூட்டு 2மே ரெடி ஆகிட்டு பாருங்கள். அவரைக்காய் கூட்டு ரெடி, நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரையும் ரெடி ஆகிட்டு. மணி 8 ஆகிட்டு. 2 தோசையை ஊற்றி கொடுத்துடலாம். பெரிய தோசையை ஊற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தோசையும் ரெடி. இப்போ வாங்க நம்ம இவருக்கு சாப்பாடாக கொடுத்துடலாம். சுடுது ஃப்ரெண்ட்ஸ். நான் சாப்பிட்டுவேன். கடலைப்பருப்பு, உளுந்து, காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சம் காயம், லெமன் ரைஸ்க்கு அளவு கூட்டு மஞ்சள். நம்ம லெமன் ரைஸ்க்கு மெயின் இவர் தான். இவருக்காக தான் கீழே 1/2 மணி நேரம் லாந்துனேன். உப்பு. இப்போ நம்ம லெமன் ரைஸ்க்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு வாங்க நம்ம கிண்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம லெமன் ரைஸ் ரெடி. இந்த லெமன் ரைஸ் அழகாக கூட்டுறதுக்கு கொஞ்சோண்டு வேர்க்கடலை. சூப்பராக நம்ம லெமன் ரைஸ் ரெடி ஆகிட்டு. இந்த 4 சப்பாத்தி பண்ணால் நம்ம கிச்சன் வேலை முடியும். இப்போ கிச்சன் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். இதெல்லாம் பேக் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சமையல். உங்கள் வீட்டில் என்ன சமையல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளை மீண்டும் உங்களை நல்ல vlog-இல் சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பவானி. See you.